நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த அரியணை நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அந்த அரியணையிலிருந்து தான் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், ஆதரிக்கிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இதோ அடியேன் என்னை அனுப்பும் என்கிற அற்புத வார்த்தைகளை இன்று எசையாவினுடைய நூலிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் நமக்கு கற்றுத்தருகிற ஆண்டவருக்காக நாம் கடந்து சென்று அநேகரை அவர் பக்கமாய் அழைத்து வர இந்த நாளில் நம்மை பலப்படுத்த வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். இன்று திருப்பாடல் 138 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். இன்று அநேக அடையாளங்கள் தெய்வங்களாக நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வங்கள் எல்லாம் கடவுளுக்கு இணையாக இருக்க முடியாத அடையாளங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு அவர் காட்டியிருக்கிறார். ஆகவே தான் நம்மை நிறைவாய் வழிநடத்தின அந்த தெய்வத்திற்கு மகிமை சேர்க்கும்படியாக தெய்வங்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லா அடையாளங்களுக்கு முன்னிலையில் நாம் நம் தெய்வத்தை புகழ்ந்து பாடுவோம். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைப்பது, உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆலயத்திற்கு செல்வதையே தவிர்த்துவிட்ட ஒரு வேதனையை பார்க்கிற போது நாம் ஆண்டவருடைய திருக்கோவிலை நோக்கி திரும்பி பார்க்கவும் அந்த ஆலயத்திற்குள் சென்று கடவுளை புகழ்ந்து போற்றவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்று ஆண்டவருடைய ஆலயமாயிருக்கிற இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பி தாழ்பணிந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை
தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மன்றாடிய நாளில் எங்களுக்கு செவி சாய்த்தீர், எங்களுக்கு மனத்திற்கு வலிமை அளித்திருக்கிறீர். இந்த அற்புதமான நாளில் நீர் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி, தேவ இரக்கமும் தேவ கிருபையும் எங்களை சூழ்ந்து நிற்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர். நாங்களும் அதே போல உமக்கு வாக்களித்ததை செய்து முடிக்க ஆற்றலும் பலனும் தந்து வழிநடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.